இது சிறிது காலம்தான். நீங்கள் எனக்கு சால்வை அணிவித்த போது நிரந்தரமாக இங்கே இருந்து விடுவேன் என்று நினைத்தீர்களோ தெரியவில்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து விட்டீர்கள். ஆனால் மிக 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 கொஞ்ச காலம்தான். எவ்வளவு பேராயர் தேர்தலுக்கான நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது என நினைக்கிறேன். ஆகவே ஒரு பேராயரை தெரிவு செய்யக்கூடிய அந்த நடைமுறைகளில் உங்களோடு இணைந்து பயணிக்கின்ற அந்த ஒரே ஒரு பணிதான் என்னுடைய பெரும் பணி. தூத்துக்குடி நாசிரியர் பேராயத்தினுடைய லே செக்ரட்டரி மதிப்புக்குரிய திருவாளர் STK ராஜன் அவர்களே, இந்த பேராயத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களே, கிளர்ஜி செக்ரட்டரி அவர்களே, மற்றும் இங்கே குழுவில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் எனது பணிவான வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுக்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் வணக்கத்திற்குரிய டமோஸ் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் அவர்கள் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தினுடைய மாடரேட்டர் கமிஷனரி பொறுப்பை ஏற்பதற்காக கேட்டுக்கொண்டார்கள். தென்னிந்திய திருச்சபையினுடைய பொதுச் செயலாளர், தென்னிந்திய திருச்சபையின் பொருளாளர், துணை பிரதமர் பேராயர் ஆகியோரும் பிரதமர் பேராயருடைய வேண்டுகோளுக்கு அவர்கள் முழு சம்மதம் தெரிவித்து இந்த பேராயத்திற்கு சிறிது காலம் பணி செய்வதற்காக என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உங்கள் பேராயத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே நான் நன்கு அறிவேன். இந்த பேராயம் உருவாகிற போது நான் தென்னிந்திய திருச்சபையினுடைய அருட்பணித்துறையின் இயக்குநராக இருந்தேன். ஆகவே இந்த திருமண்டலம் உருவான காலத்திலிருந்தே இந்த திருமண்டலத்தினுடைய போக்குகள், அணுகுமுறைகள், இந்த பேராயம் தாங்கி நிற்கக்கூடிய மரபுகள் அனைத்தையும் நான் நன்கு அறிந்தேன். மிகச்சிறப்பாக என்னோடு பயின்ற ஏராளமான நண்பர்கள் இந்த பேராயத்தில் ஆயர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் பயின்ற போதும் சரி, அதற்கு பிறகு தென்னிந்திய திருச்சபையிலும் NMS இயக்கத்திலும் பணியாற்றிய போது நான் சம்பாதித்துக் கொண்ட ஏராளமான நண்பர்கள் இங்கே ஆயர்களாக இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தாமஸ் ஐயா, நாங்கள் இணைந்து கல்லூரியிலே, தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே பயின்ற காலங்கள் எப்போதும் நினைவிலே கொள்ளப்படுகிற காலங்கள். தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் என்று சொல்கிற போது இந்த பேராயத்தினுடைய பொறுப்பு பேராயராக, மாடரேட்டர் அவர்களுடைய ஒரு பதிலாளாக இந்த பெரும் பொறுப்பை ஏற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அண்மை பேராயம் கன்னியாகுமரி, அண்மை பேராயத்தில் பேராயராக பணியாற்றுகிற இந்த காலத்தில் இந்த பேராயத்தோடு நெருக்கமாக பழகுவதற்கும் இந்த பேராயத்தினுடைய இறையாண்மைகளை கூடுதலாக அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்லுவேன். என்னை அறியாமலேயே இந்த மண் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. அது பேராயர் GS ஆசிரியா. ஒரு முறை மிக சாதாரணமாக அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தினுடைய ஒரு பகுதியை படித்துக் கொண்டிருந்தேன். அதை படித்த போது அவருடைய ஆழ்த்தத்துவம், அவர்களுடைய இறையாண்மை, அவர்களுடைய கடினமான உழைப்பு, திருச்சபையை குறித்த தூரக்காட்சி, இவைகள் என்னை அதிகமாக கவர்ந்தன. ஆகவே நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அவரை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் நான் இங்கிலாந்து நாட்டில் ஒரு சிறப்பு பயிற்சிக்காக சென்ற போது
அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு சிறப்பு பாடமாக எடுத்துக்கொண்டு பல்வேறு தகவல்களை நான் திரட்டத் தொடங்கினேன். என்னுடைய மிதமிஞ்சிய ஒரு பக்தி உணர்வினாலும் அவருடைய வாழ்க்கை என்னை மிகப்பெரிய அளவிலே ஈர்த்து விட்டதாலும் அப்போது அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை தமிழிலே ஒரு சிறு நூலாக நான் எழுதி நான் மகிழ்ந்தேன். அந்த நூலை நான் அவ்வப்போது நானே படித்து மகிழ்வது உண்டு. அது மட்டுமல்ல, நான் வெள்ளாளன் பிள்ளைக்கும் பல முறை நான் வந்திருக்கிறேன். குறிப்பாக நான் தென்னிந்திய திருச்சபையினுடைய அருள்பணித்துறை இயக்குநராக இருந்த போது டோர்னக்கல் டயசிஸினுடைய மிஷினரிகள், போதகர்கள், பெண்கள் சங்க உறுப்பினர்கள் எப்போதெல்லாம் கன்னியாகுமரிக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களை வெள்ளாளன் பிள்ளைக்கு அழைத்து வருவதையும் நான் மறப்பதில்லை. அந்த அளவுக்கு இந்த பேராயத்தினுடைய ஏதோ ஒரு பகுதி என்னுடைய மனதை எப்போதும் தொடுகிற ஒரு பகுதியாகவே இருக்கிறது. பேராயர் வி எஸ் சத்தரியா போன்ற மிகப்பெரிய மகான்களை பெற்றெடுத்த இந்த மாபெரும் மண், இது ஒரு புனிதமான மண். இந்த மண்ணில் இந்த காலத்து தலைமுறையினராக கடவுளுடைய பணியிலே நாம் பங்கேற்கின்றோம். இந்த பேராயத்திற்கு நான் பொறுப்பு பேராயர் என்பது இது சிறிது காலம்தான். நீங்கள் எனக்கு சால்வை அணிவித்த போது நிரந்தரமாக இங்கே இருந்து விடுவேன் என்று நினைத்தீர்களோ தெரியவில்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து விட்டீர்கள். ஆனால் மிக 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 கொஞ்ச காலம்தான். எவ்வளவு பேராயர் தேர்தலுக்கான நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது என நினைக்கிறேன். ஆகவே ஒரு பேராயரை தெரிவு செய்யக்கூடிய அந்த நடைமுறைகளில் உங்களோடு இணைந்து பயணிக்கின்ற அந்த ஒரே ஒரு பணிதான் என்னுடைய பெரும் பணி. அதற்கு பிறகு உங்களுக்கென்று ஒரு பேராயரை பெற்றுத் தருவதும் நம்முடைய கடமை என கருதுகின்றேன். என்னுடைய அன்பு நண்பர் தாமஸ் அவர்கள் சொல்கிற போது கன்னியாகுமரி பேராயத்தில் இப்போது நடக்கக்கூடிய வளர்ச்சி பணிகளை பற்றி சொன்னார்கள். உண்மையான வளர்ச்சி ஒரு பேராயத்தில் வர வேண்டும் என்று சொன்னார். உங்களுக்கு என்று உங்களாலே தெரிவு செய்யப்படுகிற ஒருவர் பேராயராக வருகிற போதுதான் அந்த எழுச்சியை, அந்த மாற்றத்தை, அந்த வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். அது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. ஆகவே என்னுடைய கால அளவை நானே குறித்திருக்கிறேன். இது கொஞ்ச காலம். ஆகவே என்னிடத்தில் நீங்கள் மிதமிஞ்சியவைகளை எதிர்பார்க்க வேண்டாம். அதற்கு தேவை இருக்காது. ஏனென்றால் நான் நினைப்பதற்கு முன்பதாக புதிய பேராயர் இங்கே வந்து விடுவார். ஆகவே இந்த குறுகிய காலகட்டத்தில் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்குகிறவர்களாக, மிக இணக்கமாக, இது ஆண்டவருடைய பணி, இந்த பணியில் மிக இணக்கமாக பயணிக்கிறவர்களாக நாம் இருப்போம். இந்த காலையில் என்னுடைய தனி தியானத்திற்காக எனக்கு கிடைத்த ஒரு பகுதி தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற போது சொல்லுகிறார், தூய்மையான இருதயம், தூய்மையான மனச்சான்று, உண்மையான விசுவாசம், இவைகளிலிருந்து எழக்கூடிய அன்பு. ஒரு அழுத்தமான செய்தியை தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். திருப்பணிக்காக, நற்செய்தி பணிக்காக தன்னுடைய உடன் பணியாளராக இணைத்துக் கொள்கிற போது தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுவது, நீ தூய்மையான இதயம் உள்ளவராக, தூய்மையான மனச்சான்றுள்ளவராக, உண்மையான பக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த தூய்மையான இதயம், தூய்மையான மனச்சான்று, உண்மையான பக்தி, இவைகளிலிருந்து எழக்கூடிய அன்பு அது நிரந்தரமாக இருக்கும், அது முழுமையாக இருக்கும். அந்த அன்பு பாதியிலே நின்று விடாது. ஆகவே நம்முடைய அன்பும் அத்தகைய முழுமையான ஒரு அன்பாக இருக்கட்டும். இந்த பேராயத்திற்கு கடவுள் ஒரு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு இயல்பான ஒரு ஜனநாயக அமைப்பிலான ஒரு குழுவை ஆண்டவர் தந்திருக்கிறார். மதிப்புக்குரிய திருவாளர் S.T.K. ராஜன் அவர்களோடு எனக்கு நீண்ட கால அறிமுகம் எனக்கு உண்டு. தென்னிந்திய திருச்சபையின் அருள்பணித்துறை இயக்குநராக பணியாற்றுகிற போதே அவர்களிடத்தில் நான் மிக நெருக்கமாக பழகவில்லை என்று சொன்னாலும் இயல்பாக பழகி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம், பல்வேறு தளங்களிலே நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஒரு தனி சிறந்த மனிதர்,
ஆகவே அவர்களோடும் இந்த பேராயத்தில் உள்ள அனைத்து மக்களோடும் இணைந்து சிறிது காலம் பயணிப்பதற்கும் அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய காலங்களிலே நாம் சந்திக்கின்ற இடங்களிலே உண்மையான ஒரு பாச ஒரு பொழிவை நாம் வெளிப்படுத்துவதற்கும் ஆண்டவர் நமக்கு அருள் செய்யட்டும். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பேறு என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் என்னுடைய பேராயராக பெரும் பொறுப்பேற்று சிறிது காலமே ஆகியிருக்கின்றன. இந்த சிறிது கால அனுபவத்தில் இப்படி ஒரு புதிய பொறுப்பு எனக்கு கிடைத்திருப்பதை நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியுடனும் மிகுந்த பணிவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்காக இறைவேண்டல் செய்யுங்கள். உங்களுடைய தனி ஜபத்திலும் உங்களுடைய குடும்ப ஜபங்களிலும் நீங்கள் சந்திக்கின்ற இடங்களில் எல்லாம் எனக்காக இறைவேண்டல் செய்யுங்கள். நானும் என்னுடைய இறைவேண்டலிலே உங்களை முழுமையாக நினைத்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் இணைந்து இந்த பேராயத்தை ஒரு வலிமையான பேராயமாக மாற்றுவதற்குரிய ஒரு நல்ல பாதையை உருவாக்குவோம். நம்ம எல்லாரையும் விட பெரியவர் ஆண்டவர், நம்ம எல்லாரையும் விட பெரியது ஆண்டுடைய திருச்சபை. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒற்றை இலக்கு அதுவாகத்தான் இருக்க வேண்டும். நான் நினைப்பதை விட அதிகமாக கடவுள் நினைக்கின்றார். நான் எண்ணுவதை விட அதிகமாக ஆண்டவர் நினைக்கின்றார். ஏனென்று சொன்னால், என்னை விட பெரியவர் ஆண்டவர். அவர் நம்மை ஆளுகிறவர், நம்மை கட்டுப்படுத்துகிறவர், நம்மை நிதானமாக போக சொல்லுகிறவர், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். கடவுள் காட்டுகிற பாதையை விட்டு வேறு எங்கும் போவதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது. ஆகவே நம்மை விட உயர்ந்தவராக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை உறுதியாக பிடிப்போம். நம்மை விட உயர்வான திருச்சபையை போற்றுவோம். ஏனென்றால் நாம இருக்கிறோம். நம்ம எல்லாரையும் விட நம்முடைய திருச்சபை பெரியது. நான் பெரியவனா, திருச்சபை பெரியதா என்று கேட்டால் எப்போதுமே திருச்சபை தான் பெரியது. ஏனென்றால் திருச்சபை தான் நம்முடைய உயிர் மூச்சு, திருச்சபை தான் நம்முடைய வாழ்வு, திருச்சபை தான் நம்முடைய இரத்த நாளம். அதை இழந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்வே இல்லை. ஆகவே திருச்சபையையும் திருச்சபையினுடைய திருப்பணி முறைகளையும் நாம் போற்றுவோம். கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுப்போம். கடவுள் காட்டுகின்ற அந்த உன்னதமான பாதையிலே கரம் கோர்த்து நண்பர்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக மகிழ்வோடு பயணிப்போம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.